நம்மள பலருக்கு பல்லு ஏத்திட்டு இருக்க மாதிரியும், சிலருக்கு பல்லு கேப்பா இருக்க மாதிரியும், இன்னும் சிலருக்கு பல்லு முன்ன பின்ன வரிசையில இருக்குங்க. அவங்களுக்கு கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்றது மூலமா அவங்களோட பல்ல நம்ம சரி பண்ண முடியும். நீங்களும் உங்க பல்ல கிளிப் ட்ரீட்மெண்ட் மூலமா வரிசைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கிளிப் ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதை எப்படி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், குருவக்கல் டென்டல் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் பவித்ரா. இன்னைக்கு நாம கிளிப் ட்ரீட்மெண்ட் மூலமா பல்லை எப்படி வரிசைப்படுத்தலாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. கிளிப் ட்ரீட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து பேசிக் டைப்னு சொல்லக்கூடியது, இன்னொன்னு வந்து அட்வான்ஸ்ட் டைப்னு சொல்லக்கூடியது. பேசிக் டைப் அப்படிங்கிறது என்னன்னா ட்ரெடிஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ட்ரெடிஷனல் பிரேசஸ் இல்லைன்னா கன்வென்ஷனல் பிரேசஸ் கூட நம்ம சொல்லலாம். இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப பேசிக்கான மெத்தடுங்க. இந்த ட்ரீட்மெண்ட்ல உங்க பல்லுக்கு மேல ஒரு கிளிப் மாதிரி ஒட்டி அந்த கிளிப்புக்கு உள்ள ஒரு வயர் வச்சுட்டு அந்த வயரை பிடிச்சுக்கிற மாதிரி ஒரு ரப்பர் பேண்டோ இல்ல இன்னொரு வயரை வச்சு நம்ம டைப் பண்ற மாதிரி இருக்குங்க. இந்த ட்ரீட்மெண்ட்ல நீங்க மந்த்லி ஒரு டைம் வந்து செக்அப் வர மாதிரி இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட்ல நம்மளுக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஒன்னு வந்து மெட்டல் பிரேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னொன்னு வந்து செராமிக் பிரேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெட்டல் பிரேசஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலர்ல கிளிப் மாதிரி இருக்கும். இது நீங்க மோஸ்டா பெரும்பாலும் எல்லாரும் நீங்க யூஸ் பண்ணி நீங்க பாத்திருப்பீங்க. நம்மள மோஸ்ட் காமனா இந்த ட்ரீட்மெண்ட் தான் பேசிக்கா மெட்டல் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மெட்டல் ட்ரீட்மெண்ட் வந்து போகும்போது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தூரத்துல இருந்து பார்த்தாலும் பக்கத்துல இருந்து பார்த்தாலுமே நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். இதுவே நீங்க செராமிக் பிரேசஸ் போறீங்க அப்படின்னா அந்த கிளிப் வந்து பல்லோட கலர் மாதிரியே இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீங்க கிளிப் போட்டிருக்க மாதிரியே தெரியாதுங்க. இந்த ரெண்டு விஷயத்துக்குமே ரொம்ப காமனா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரப்பர் பேண்ட் தான். இந்த ரப்பர் பேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம பேசிக் மெத்தட்ல இருக்கிறதுனால நீங்க என்ன சாப்பிட்டாலும் அந்த ரப்பர் பேண்ட் மேல சிக்கி அது வந்து ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ண முடியாத மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ரப்பர் பேண்டோட எலாஸ்டிசிட்டி மாச கடைசியில போகும்போது ஃபோர்ஸ் லெவல் கம்மியாகும். எலாஸ்டிசிட்டி குறையும் போது ஃபோர்ஸ் லெவல் கம்மியாகும். இதனால உங்க பல்லு மேல விழுகிற ஃபோர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குறையறதுனால ட்ரீட்மெண்டோட டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குங்க. ரெண்டாவது மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா அட்வான்ஸ்ட் பிரேசஸ் சொல்லக்கூடியது. இது வந்துட்டு செல்ஃப் லைகேட்டிங் பிரேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிலருக்கு பல்லு எடுக்காமலே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த மெத்தட் மூலமா நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா தாடியை விரிவுபடுத்துறது மூலமா உங்களுக்கு பல்லு எடுக்காம கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்க. இப்போ பேசிக் சிஸ்டம்ல நம்ம ஒயரை பிடிச்சுக்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், கரெக்டுங்களா? இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அந்த ஒயரை பிடிச்சுக்கிறதுக்காகவே கிளிப்புக்குள்ள ஒரு டோர் மாதிரி இருக்கும். அந்த ஒயரை வந்துட்டு அந்த டோருக்குள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணாவே போதும், அந்த கிளிப்பு க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா உங்க ஹோஸ் பல்லுல இருந்துட்டே இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ஃபாஸ்டா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த அட்வான்ஸ் சிஸ்டம்லயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்கும். ஒன்னு வந்து மெட்டல், இன்னொன்னு வந்து செராமிக். மூணாவது இருக்க சிஸ்டம் என்னன்னா லிங்குவல் பிரேசஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிளிப்பை வந்து பல்லுக்கு வெளிப்புறமா ஒட்டாம இந்த கிளிப்பை பல்லுக்கு உள்ள புறமா ஒட்டுறது தான். இதுக்கு பேர் தான் லிங்குவல் பிரேசஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. இந்த கிளிப்பு உள்ள இருக்க சைடுனால வெளியே நீங்க பார்க்கும்போது வெளியே யாருக்குமே நீங்க கிளிப்பு போட்டுக்கீங்கன்னு தெரியாது. அது மட்டும் இல்லைங்க, கிளிப்பு உள்ள புறமாக இருந்துகிட்டே பல்ல நகர்த்தி கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டை நம்மளுக்கு சீக்கிரம் முடிவு பண்ண வைக்கும். இப்ப இருக்கிற டென்டிஸ்ட் யாருமே பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டமை ஃபாலோ பண்றது கிடையாது. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா அட்வான்ஸ்டு மெத்தட் வந்ததுனால இந்த ட்ரீட்மெண்ட் யாரும் இப்போ யூஸ் பண்றது கிடையாது. அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பிரேசஸ்லயே நாலாவது டைப் என்னன்னு சொல்லிட்டு. இதுதான் கிளியர் அலைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ங்க. கிளியர் அலைனஸ் அப்படிங்கறத இன்விசிபிள் பிரேசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்துட்டு ஒரு தின்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல்னால மேடா இருக்குங்க. இந்த ட்ரேவை நீங்க சரிவர பல்ல போடும்போது அந்த ட்ரே கொடுக்குற அழுத்தத்தினாலதான் உங்க பல்லு முன்ன பின்ன நகர்ந்து பல்ல வரிசை கொண்டு வர முடியுங்க. இந்த ட்ரேவை நாங்க உங்களுக்கு கேட்-கேம் சாஃப்ட்வேர் மூலமா டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்க ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் வரைக்குமே எங்களால உங்களுக்கு காமிச்சு கொடுக்க முடியுங்க. மேலும் உங்களுக்கு கிளியர் அலைனஸ் பத்தி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.